இந்த மாதிரி டிப்பில் எடுத்துட்டு இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைன் உங்களுக்கு தின்னாக விழணும். ஸோ இதுலேயே இன்னும் சின்ன சின்ன சைஸஸ்லாம் இருக்குது. இது நான் 0 எடுத்திருக்கேன். இதுலேயே 000 இருக்குது. 40 வரைக்கும் கூட உங்களுக்கு ப்ரஷஸ் அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு லைன்ஸ் இன்னுமே ஷார்ப்பனாக கிடைக்கும். நீங்கள் பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணும் போது உங்களுக்கு ஹேர்லாம் வரைவோம்ல, ஸோ அதுக்கெலாம் நல்ல ஷார்ப் எட்ஜஸாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு கை ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பெயிண்ட்டை ப்ரஷில் எடுக்கும் போது டிப்பில் மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ரைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு லைன்ஸை நீங்களே பட்டையாக மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை பழக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் நீங்கள் போடுறப்போ அதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினே பேஷன்ஸ் தான். பொறுமையாக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லைன்ஸு, கர்வ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் போனால் போதும். நான் இங்கே உள்ள ஸ்பேஸ் விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இங்கேயே ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? லைன்ஸ் நல்லா போட்டு பழகினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கிற அந்த ட்ராயிங் பொறுத்து நீங்கள் டைரக்ஷன்ஸ். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன்ல அப்பப்போ வெட் பண்ணிக்கோங்கன்னு. அந்த மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரஷஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில், ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நல்லா அதை வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் ஸ்மர்ஜ் ஆன மாதிரி தெரியும். இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணிவிட்டு ப்ரஷில் ரொம்ப ஈரம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் நீங்கள் அதை வைப் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் ரொம்பவும் ட்ரையாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்பவும் வெட்டாகவும் இருந்துடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அகெயின் திரும்பி டிப்பில் நீங்கள் பெயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போடணுமோ அந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் போடணுமோ அந்த டைரெக்ஷனில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் போட்டாலுமே சரி ப்ரஷ்ஷோட டிப்பில் மட்டும் எடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப உள்ள வரைக்கும் நீங்கள் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா லைன் ரொம்ப ப்ராடராக விழும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் நான் எல்லாமே போட்டு காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கே பார்க்குறதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 1 or 2 போட்டு காமிச்சிட்டு மிச்சத்தை நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ப்ரஷஸை நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரஷஸோட செல்ஃப் லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் ஒரு கெரோசின் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரஷஸுமே சீக்கிரமே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போது இதில் இந்த மாதிரி கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் போடுறதுக்கு இப்படி போட்டுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு ப்ரஷ் சீக்கிரம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெயிண்டில் டிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட் ஆகிடுச்சா? இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டு பழகினதுக்கப்புறமா இந்த மாதிரி எஸ் ஷேப் நான் போட்டு பழகிக்கிறேன். ஓகேங்களா? ப்ரஷ் ரொம்ப வெட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஸ்மர்ஜ் ஆகும். இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்மர்ஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் ப்ரஷஸ் வாஷ் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் வைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு டிப்பில் டிப் பண்ணி நான் அகெயின் இந்த எஸ் ஷேப்பை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரஷ் ரொம்ப வெட்டாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு தெரியுதா? நீங்கள் டெய்லரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை காஸ்டியூம் டிசைன் பண்ணுறீங்க, ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்கள் கற்றுட்டு பண்ணும் போது உங்களுக்கு நீங்கள் வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டிசைன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.